நிறைய இடங்கள்ல பெரிய புராணத்துல நம்முடைய திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி, திருநாவுக்கரசர் 3 பேருடைய வரலாறு சொன்னார். சொல்லுகின்ற காலத்துக்கு முக்கியமான பதிகங்கள் வருது இல்லையா, அந்த பதிகங்களுடைய பண் அமைப்பிலேயே பாடல்களை அமைக்கிறார். முக்கியமான செய்தி வேற யாரும் இந்த மாதிரி செய்யல. அதுவும் திருநாவுக்கரசருடைய அந்த செய்தி ஞாபகிக்கணும். கொல்லிப்பண்ணில் சாமதானத்தில் தான் பாடிய முதல் பதிகத்தை பண்ண வைக்கணும். அதான் முக்கியமானது. அடுத்து மண்ணும் பதிகம் அது பாடிய பின் என்னாச்சு, அந்த கூற்றாயிரவாறு பதிகம் பாடிய பிறகு மண்ணும் என்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற பதிகம். ஆமா, எந்த ஓதுவாமூர்த்தியும் சரி, எந்த திருமுறை தெரிந்தவர்களும் சரி, ஒரு தேவாரம் படிக்க, ஒரு திருமுறை படிக்கன்னா கட்டாயம் என்ன படிச்சாலும் தோளுடைய செவியன், கூற்றாயிரவாறு, பித்தா கரைசூடி கட்டாயம் படிக்கணும். இது படிக்காம மேல பாடலை எதுவும் தேவாரத்துக்குள்ள போனீங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்க அர்த்தம். இது குரு வழிபாடு உள்ள பாடல்னே சொல்லுவாங்க. திருமுறைகளை படிக்கின்ற பொழுது இல்லையா, திருமுறை விண்ணப்பம் செய்கின்ற பொழுது நம்முடைய பொதுவாமூர்த்தி நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, 4 பேருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு, கூடியவர்கள் படித்து சொல்லி முடிச்சுட்டு ஆரம்பிச்சாங்கன்னா தோளுடைய செவியன் கட்டாயம் ஒரு பாட்டாவது படிக்கணும். கூற்றாயிரவாறு, பித்தாத்திரை சூடி, அதுக்கு பிறகு தான் மற்ற பாடல்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு ஒரு மரபு. ஏன்னா இறைவனுடைய திருவருளை கிடைக்கிறது சொன்னால் அமைப்பில் கிடைச்ச பாடல்கள். இப்போ நாம பெருமானுடைய குருவருள், இந்த மூவருடைய சந்தானத்தோடு சமயக்குடைய அருள் நமக்கு வேணும்னா, குருவாக ஏற்றுக்கொள்ளணும்னா அவருடைய குருவருள் வேணும்னா என்ன செய்யணும், அவர்கள் பாடிய பாடலை முதல் பாடலை பாடி அந்த அமைப்பில் மண்ணும் பதிகம் அது பாடிய பின் வயிற்று அடு சூலை மர பணிதான். அவ்வளவுதான். பாட்டு படிச்ச உடனே என்னாச்சு, போயே போச்சு. விளம்பரம் வச்சிருக்காங்க இல்லையா, போயே போச்சு. இப்ப நமக்கு கூற்றாயினவாறு சூரிய நோய் போயே போச்சு. மரப்படிதான், வயிற்றடு சூறை மரப்படிதான் அந்நின்ற நிலைக்கண் அகத்திடலும். அப்போதே அந்நின்ற இருக்கலாம், அந்த நேரத்திலே அந்த சமயத்திலே முடிஞ்சு வச்சு சொல்லின பயச்சு. மண்ணும் பதிகம் அது வாடியவின் வயிற்றாடு சூரை மரப்பணிதான் அந்நின்ற நிலைக்கண் அகற்றிடலும் அடியே உயிரோடு அருள் தந்ததன. என்ன சொல்றாரு, பெருமான் எனக்கு அருள் தந்தாரு. என்ன அருள் தந்தாரா, உயிரே தந்தார். வயிற்று நோய், சூரிய நோய் நம்முடைய திருநாவுக்கு அந்த பாடுபடுத்தி உயிரே அதுக்கு இப்பதான் வந்துச்சுங்க. சூரியனை போன உடனே இல்லையா, அடியே உயிரோடு அருள் தந்ததனா சென்னின்ற பரம்பொருள் ஆகவதம் திருவாரூர் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்ற திருச்சி பரீட்சையினால் முதல்வர் கருணைக்கடல் மூழ்கினாரே. அப்படி பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த திருவுருள் இன்பத்தில் மகிழ்ச்சியில் இருக்காரு. என்ன ஆச்சு, அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த சூரிய நோய் நீங்கிச்சு. திருவா அருள் பெற்ற சிறப்புடையோர் திரு நாவுக்கரசு பெருமான் முன்னின்ற திருச்சி மருட்சியினார். முன்னால என்னாச்சு, வயிற்று வலி இருந்து அதுக்காக பயந்துட்டு அழுதுட்டு இருந்தாரு. இப்ப வயிற்று நோய் போயே போச்சு, தெளிந்தார். திருச்சி என்பது தெளிந்தார். மருட்சியினால் என்னது, மயக்கம். அவருக்கே ஒரு ஆசை, என்னவாறு போச்சு, தொடுத்து பார்த்தார் வயிற்ற, எங்க போச்சு வயிற்று அப்படி போயிடுச்சே அப்படின்னு அவருக்கே என்ன வச்சு சந்தேகமா இருக்கான். மருட்சினாரு, தெளிச்சி திருச்சி மருட்சி போயே போச்சு. அது இருக்கிறது என்ன எங்கேதான் எப்படிலாம் வருது, கையை வச்சு தொட்டு பார்க்க இருக்காரு. நான் சொல்லல, அவர் சொல்லப்படுது மருட்சிங்கிறார் வார்த்தை. என்ன வார்த்தை, மருட்சியினார். அதிசயமா இருக்கவர், எப்படி வரிச்ச வரி இப்ப போயே போச்சு. முதல்வன் கருணை கடல் கூடினார். பெருமானுடைய திருவுருளை நினைத்து அந்த திருவுருள் கடல்ல திரு நாவுக்கரசு பெருமான் மூழ்கினார் அப்படிங்கிறார். எப்படி இருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பாடுபட்டார் இந்த நோய்க்காக, எவ்வளவு சங்கடப்பட்டார், எதெல்லாமோ மதிச்சு கொடுத்து பார்த்தாங்க, ஒன்று நடக்கிறவ போயாச்சு. அந்த பெருமான் கருணைக்கடலில் மூழ்கினார். மூழ்கியது மட்டுமல்ல, இன்னும் சொல்ற எப்படி இருந்தாராம், அங்கங்கள் அடங்க. அது உடம்புல என்னாச்சுன்னா அவருக்கே இருந்தான், நம்ம வயிறு தானா போயிடுச்சா. அங்கங்கள் அடங்க உருகி பணிந்து. உடம்பு என்னாச்சா, அங்கங்கள் உடம்பில் உள்ள கரிகள், எல்லாம் உறுப்புகள் எல்லாம் அடங்க உருகி பணிந்து உரோமமெல்லாம் அடைய. உரோமமெல்லாம் என்னாச்சா,
சிலித்ததுங்கிறார். உரோமமெல்லாம் அடைய புலகம் கண் முகிழ்த்தராய். கண் அப்படி என்ன தண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி புலகம் கண் முகிழ்த்தர பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய. முதல்ல கோர்வையா கண்ணில் தண்ணீர் கட்டி நின்றுச்சு, இப்ப என்னச்சு மாற மாதிரியா தண்ணீர் வடி அந்த அளவு இல்லையா. முதல்ல அப்படி முகிழ்த்து நின்றுச்சு, முகிழ்த்தர பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வான். என்னாச்சு, கீழே விழுந்து கும்பிட்டவரு உணர்வு வந்ததுனால அந்த பதியத்தை பாடினாரு. பதியத்தை எப்படி பாடினான்னு சொன்னாரு, எதுக்கு நின்று படிச்சாருன்னாரு. எப்படி படிச்சாரு, இனி வருகின்ற காலத்தில் யாருக்கும் இது போன்ற சூரிய நோய் வரக்கூடாது, வந்தால் திரிந்து விட வேண்டும் பெருமாள் கேட்டுக்கொண்டு நின்று பாடிக்கொண்டிருந்தாரு. இப்ப தன் வயிற்றுக்குடி போயிருச்சு. அந்த மகிழ்ச்சியில் என்னாச்சாரா, கீழே விழுந்து புரண்டு மகிழ்கிறார் இல்லையா. பொங்கும் புனல் கண்கள் பொழிந்தெழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார். நினைக்கிறா எம்மா என்ன வழி வச்சுது, கொஞ்சம் கூட இது காணுமே அப்படி போயிடுச்சு. அவருக்கே சந்தேகமா இருக்கு இல்லையா. புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார். இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் இல்லையா, இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால். என்னுடைய தைப்பு பிழைப்புன்னா தப்பு. என்ன தப்பு, சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனது. இங்கு என் செயல் ஊற்றல், என்னுடைய செயல் என்ன, சமணத்துக்கு சென்றது. பிழைப்பு குற்றவதனால் ஏறாத பெருந்திடல் ஏறிட இல்லையா, மிகப்பெரிய துன்பத்தை அடைந்த சூழ்நிலை மூலம் இப்ப அந்த நோய் என்னாச்சு, ஏறாத பெருந்திடல் நீங்கிருச்சு. ஏறாத பெருந்திடல் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெள்ளமிடத்து தகுமோ என என் தங்கி தான் முடிவார். எனக்கு இவ்வளவு பெரிய அருளா, நான் எவ்வளவு மோசமா நான் போய் மாற்று சமயத்தில் இருந்தேன், அது சைவ சமயத்துக்கு வேலை சமயத்துக்கு போனது மட்டுமல்ல, அங்கே இருக்கும்போது உடையெல்லாம் நான் ஏச வேண்டியிருக்கேன். கூற்றாயினவர் விளக்குடைய படிக்கிறதுக்கு வகுப்பில் படிச்ச முடியா, பாடக்குள்ள விளக்கமெல்லாம் சொன்னார் இல்லையா. என்னை எரியாமல் சில நேரங்களில் உன்னை திட்டவும் செய்துட்டு பொறுத்தருள வேண்டும் என்று பெருமான் கேட்கிறார். அப்படி திட்டிய பெருமான் கூட இன்னைக்கு கருணை செய்து ஆட்கொள்கிறார். அதைத்தான் சொல்றாரு, தங்கும் கருணை பெருவெள்ளமிடத்து தகுமோ, எனக்கு நீ இதை செய்வதற்கு நான் அவ்வளவு தகுதி உள்ளவனா, உன்னையெல்லாம் நான் ஏசியிருக்கேனே அங்கே போயிருந்தேன். ஏன்னா பரசமய கோளரியாக இருந்தவர் பிற மதங்களை, சமண மதத்தில் உள்ள பிற மதங்கள் பிரிவுகளையும் சரி, பிற மற்ற சமண சமயம் அல்லாத மதங்களையும் சரி, வருகின்ற அந்த விவாதம் செய்கிறவற்றெல்லாம் பதில் சொல்லி வெற்றி கொண்டவர். அப்ப வெற்றி கொண்டவர்னா என்னாச்சு, சமண சமயத்தை வெற்றி கொள்ளும்போது என்ன செய்யணும், சமண சமயத்தை குறைவாத்தானே சொல்லி இருக்கணும். அப்படிப்பட்ட எனக்கு உடைய பேர்கள் கிடைத்திருக்கிறது, இதுக்கு நான் தகுதி உள்ளவனா அப்படிங்கிறது. அதான் தன் கருணை பெருவெள்ளத்திடம் தகுமோ என இன்ன தாமொழிவார். அவரா புலம்பிக்கிட்டார், இவ்வளவு பெரிய அருள பெருமான் என்னை கொடுத்திருக்கிறாரே இல்லையா, நான் எவ்வளவு பெரிய தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறேன் சமண சமயத்தில் போனது, சைவத்தில் இருந்தவர் சமணத்திற்கு போனதை தவறு. அவை சமணத்திலும் சாதாரண ஒரு உறுப்பினராக கூட இருக்கிறார், தலைவராக கொண்டு பிற மதங்களை இயேசுகின்ற அமைப்பிலே, குறிப்பாக சைவத்தை ஒரிசனங்கள் அமைப்பிலே, அப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமையான வாழ்வு பெருமான் கொடுத்திருக்கிறாரே இந்த அமைப்பிலே ரொம்ப மகிழ்ச்சியார். இதுக்கு நான் தகுதி உடையவனா அப்படின்னு. அதனால பொய் வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமன் நீசர் புறத்துறையா அவ்வாழ்மொழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவன் கூறுவேன். அவரே சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு அருள் செஞ்சிருக்கேன்னு ஒரு பாராட்டுறார் அப்படின்னா, நான் எப்படி இருந்தேன்னா அங்கே போய் சேர்ந்தேன். எப்படி போய் சேர்ந்தேன், பொய் வாய்மை பெருக்கிய, பொய்யையே உண்மை என்று வாய்மை என்று சொல்லக்கூடியவை பிற அவருடைய மதத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மை இல்லையா, பொய் வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமநீச புறத்துறையா, அவருடைய அந்த வழிபாட்டு முறைகளிலும் அந்த செயல்பாட்டிலும் புறத்துறையாம் அவ் ஆழ்குழியின் கண் விழுந்து என்ன செஞ்ச, ஆழ்ந்த குழி, அந்த குழியில் விழுந்த விட்டு எந்திரிச்சே வர முடியாது. அப்படிப்பட்ட நான் போய் அங்கே போய் விழுந்தேன். எங்க, சமன் குழியில், பொய்வாணி பெருக்கிய புன்சமய பொறியில் இல்லையா. பொறியில்னா என்னது, நல்ல மெய்வாய் கண்மூக்கு செவியின் நல்ல நிலையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள். சமன் நீசர் புறத்துறையாம் அவ் ஆழ்குழியின்
விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி கிடந்தேன். உள்ள போய் விழுந்தவன் தான் திரும்பி எந்திரிச்சு வரவே என்னால முடியல. எப்ப சூழ் நோய் வந்துச்சு அப்பதான் எந்திரிச்சாரே தவிர அதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இருந்தாரு? சமணத்துடைய தலைவராக தர்மசீலராகத்தான் இருந்தால் விழுந்த குடியில் இருந்து எழுந்து வருவதற்கு உண்டான வழி தெரியாமல் இருந்திருக்கிறார். அறியாது மயங்கி அவன் புரிவேன் தவறான செய்யகளை எல்லாம் அங்கு செய்து கொண்டிருந்தேன். சமண சமத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஆழ்குழியில் விழுந்து தவறான பாதையிலே தவறான செயல்களை தவறான ஒழுக்கங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆச்சா? மைவாச நறுங்குழல் மாமலையாள் மணவாளன் இல்லையா? நல்ல நறுமணமிக்க குழலை உடைய மாமலையாள் பார்வதி தேவியினுடைய மணவாளன் நம்முடைய பெருமான் சிவபெருமான் மலர்கடல் வந்தடையும். அப்படி மோசமான நீசமான இடத்தில் புன்சமயத்தில் இருந்த என்னை இங்கே மலர்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெற தன் சூரியனுக்கு எது செய்முறை என்பது அருமையான அமைப்பு. பெருமானுக்கு தான் நன்றி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டாரு. இப்ப யாருக்கு நன்றி சொன்னாருன்னா சூரிய நோய்க்கு நன்றி சொல்றாரு. இந்த சூரிய நோயின் மட்டும் எனக்கு வராம இருந்தா நாங்க வந்து பெருமானுக்கு நன்றி சொல்றாரு. அருள் ஏற்றுக்கொண்டதற்கு கடை யாருக்கு சொல்றாரு? இந்த சூரிய நோய் இந்த முடக்கி இந்த பாடுபடுத்த போய் தானே அது தப்புன்னு சொல்லி நான் வந்தேன். இந்த சூரிய நோய்க்கும் பெருநோய்ங்கிறார் இல்லையா? அந்த நோய்க்கு நன்றி சொல்றேன். எனக்கு கொண்டாந்து சேர்ந்ததுக்கு அதுக்கு ஒரு கருவியா இருந்தது இல்லையா? அதை சொல்றேன். இவ்வாழ்வு எந்த வாழ்வு? மைவாச நறுங்குழல் மாமலையாள் மணவாளன் மலர்கடல் வந்தடையும் பெருமானுடைய திருவடியை வந்து அடைவதற்கு உண்டான இவ்வாழ்வு பெற தரும் வகையில் சூரியனுக்கு எதிர் செய்முறை என்பது. நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த சூரிய நோய் மட்டும் வரவில்லை என்றால் சமணத்திலிருந்து நான் வந்திருக்க போறதில்லை. அந்த சூரிய நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சூரிய நோய்க்கும் ஒரு நன்றியை பெருமான் காட்டுகிறார் திருநாவுக்கரசர். அடுத்து மேவுற்ற இவ்வேளையில் இப்படி இங்கே நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நீடிய சீர் நீரட்டம் அமர்ந்தவிலான் அருளால், நீடியன தொன்மையான புகழ் எங்க திருவதிக வீரட்டாரத்தில் இருக்கின்றார் நம்முடைய அதிக வீரட்டார பெருமானுடைய திருவருளால் இல்லையா? மேமுற்ற இவ்வேளையில் இந்த நேரத்தில் இந்த காலங்களில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்தவிலான் அருளால் திருவதிக வீரட்டார பெருமானுடைய அருளால் பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வட பதிக துணை வாடிய பான்மையினால் என்ன செஞ்சாரு? எண்ணற்ற பாடல்களை பெறப்படுகிறார். முதல் பதிகம் அந்த பாட்டு கூற்றாயினவாறு விளக்குகிறீர். அதைத் தொடர்ந்து திருவதிக வீரட்டானத்தில் எண்ணற்ற பதிகங்களை பெருமான் மேல பாடுகிறார். அதைத்தான் சொல்றார். பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வடம் பதிக துணை வாடிய பான்மையினால் நிறைய பாடல்களை எண்ணற்ற பதிகங்களை ஒரு பாடிமையினால் என்ன ஆச்சு? இவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க? திருநாவுக்கரசு என்ற பட்டம். யார் கொடுக்குறா? பெருமானே கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் வேற மனிதர்கள் கொடுப்பாங்க, வேற யாரும் கொடுப்பாங்க? நிறைய பேர் பட்டம் கொடுத்துட்டு பாடா அப்படி பட்டம் வாங்கிட்டு வருவாங்க. என்ன நீங்க உங்க அமைப்பு? நான் இவ்வளவு நாளுக்கு இருக்கிற எதை செய்யக்கூடாதா? பட்டத்தை வேற கொடுத்து வாங்குற ஆளுகள் இந்த காலத்துல இருக்காங்க இல்லையா? ஆனா அங்க எப்படி பார்த்தீங்கன்னா இறைவனே தருகிறா இல்லையா? பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வடம் பதிக துணை வாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நின் நன்னாமம் நயப்புற மண்ணுக என்று. நாவுக்கரசு இந்த பேரை சொல்லிட்டு நிக்கல. இந்த நாமம் இந்த 7 உலகத்திற்கும் பரவ வேண்டும் என்று சொன்னார். நாவுக்கரசு பட்டம், நாவுக்கே அரசு, ஏழினும் நின் நாமம், உன்னுடைய இந்த நாமம் நயப்புற மிக அருமையான அமைப்பிலே எல்லோரும் பாராட்டுகிற அமைப்பில் நீங்க பட்டம் கொடுத்தான்னு வச்சுங்க, 10 பேர் பாராட்டுவாங்க, 17 பேர் எதிர்ப்பாங்க. அப்படி இருக்குது. ஆனா இங்க எப்படி இருந்துச்சான்? உலகம் எல்லோரும் பாராட்டுகிற அமைப்பில இந்த நாவுக்கரசு பட்டம் இருந்துச்சான். நாவுக்கரசு உலகேழின் நன்னாமம் நயப்புற மண்ணுக காலங்காலமா இருக்கும். கொடுத்த காலம் 6ஆம் நூற்றாண்டு இறுதி
இன்னைக்கு நாம திருநாவுக்கரசர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனி வருகின்ற காலத்தில் நம்ம பேரை பற்றி கூட்டி கூட்டி எல்லாருமே திருநாவுக்கரசு தான். எல்லா காலங்களிலும் மருள் நீக்கியாருக்கு பேர் என்னது? திருநாவுக்கரசு என்ற பாவம் மண்ணுக அப்படின்னு நிலைத்து நிற்க இந்த பெருமானே ஆணையிடுகிறார். எப்படி சொல்றாரு? பின்ன அதுக்கு வந்தாரா, நேர பார்த்தாரா, நிறைய பேர் மட்டும் சொன்னாரா திருநாவுக்கரசு? எப்படி சொன்னாரு? நம்ம 2 பேரும் கேள்வி கேட்பான். ஆமா சாமி சொன்னாருங்க. யார் சொன்னாரு? அவர்கிட்டே சொன்னாரா? இல்லை திரைவதியாங்க சொன்னாரா? எங்க சொன்னாங்க? நம்மளுக்கு அப்பா ஒரு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த 2 வரைக்கும் அதான் சொல்றாரு. எப்படி சொன்னாரு? நன்னாமம் நயப்புற மண்ணுகை என்று யாவர்க்கும் வியப்புற, எல்லாரும் அதிசயப்படும்படியாக மஞ்சுரைவான் மேகங்கள் சூழ்ந்த இந்த வானத்திலே ஒரு வாய்மை, ஒரு உண்மை, ஒரு அசரீறு எழுந்ததுவே. பெருமானுடைய திருவாக்காக திருவதிகை வீரட்டான கோயிலுக்கு மேல்பக்கத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற காலத்திலே மேகங்கள் நிறைந்த அந்த வானத்திலே, நீல நிற வானத்திலே ஒரு வாய்மையினர், மற்றதில் கூட அசரீரிப்பார், ஒரு ஒலிப்பார். இங்க வாய்மையினர் உண்மை. நான் அடியாருங்கிறதுக்காக கொடுக்கல, பெருமான் உண்மையான அந்த தன்மை உடையதின் காரணமாக கொடுத்தாராம். அதான் யாவருக்கும் வியப்புற மஞ்சுன்னா மேகங்கள் குறிச்சுங்க. மஞ்சு உரை வாயிடையே ஒரு வாய்மை எழுந்தது, ஒரு சொல் எழுந்தது. எப்படி எழுந்தது? நாவுக்கரசு என்று ஏருலகினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று யாவருக்கும் வியப்புற. எல்லாரும் ஆச்சரியத்துக்கு திடீர்னு மேல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? நாவுக்கரசு. இந்த நாமம் 7 எழுத்து உலகமெல்லாம் பாராட்டுகின்ற அமைப்பிலே உனக்கு என்றும் இருக்கும் என்று ஒரு வாய்மை, உண்மை, ஒரு அசரீரே வான் உலகத்திலே மேகத்தில் இருக்கிறேன். அந்த வானத்தில் இருந்து வந்தது என்ற அமைப்பிலே அவர் சொல்லக்கூடிய அமைப்பிலே சொல்லுகிறார் இல்லையா? மன்னமாமம் நயப்புற மண்ணுகை என்று யாவருக்கும் வியப்புற மஞ்சுரைவானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே என்ற அமைப்பிலே, அருமையான ஒரு அமைப்பிலே திருநாவுக்கரசு என்ற அமைப்பிலே அவருக்கு எப்படி பெருமான் அந்த நாமத்தை சொன்னார் என்ற அமைப்பிலே அந்த நமக்கு முதல்ல கேள்விப்பட்டோம்னா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன நினைச்சோம்? கூட்டாளி நம்ம பதிகத்தை பாடணும்னா கொடுத்துட்டாங்க. நானே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்றாரு? அது மட்டுமல்ல, மேவுற்ற இவ்வேளையில் நீடியசி வீரட்டம் அமர்ந்த வீரான் அருளா பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்பட பதிகை தொடை பாடிய வான்மையினான் எண்ணற்ற பதிகங்களை பாடிய அமைப்பாக இவருக்கு என்ன செஞ்சாரு? திருநாவுக்கரசு என்ற அந்த நன்னாமத்தை பெருமான் கொடுத்தார் அமைப்பு சொல்லி நிறைவு செய்கிறார். அடுத்து இத்தன்மை நிகழ்ந்துளி. எத்தன்மை? இந்த மாதிரி திருநாவுக்கரசுக்கு இவ்வளவு பாராட்டுலாம் கிடைக்கிறது. இத்தன்மை நிகழ்ந்துளி இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே நாவின் மொழிக்கு இரையாகி அன்பரும். யாரு? திருநாவுக்கரசர். நாவின் மொழிக்கு, மொழிக்கு இந்த நாட்டுக்கு அரசரே யாரு? திருநாவுக்கரசு தான். சொல்வளம் மிக்கிறது யாருன்னா நாவு தான். இந்த நாவுக்கு அரசரே ஒருத்தர் தான். திரு ஞானசம்பந்தருக்கோ மற்ற யாருக்கோ இந்த பட்டம் கொடுக்கப்படல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பட்டம். இவருக்கு தான் அந்த அவை ஆண்ட அரசு, ஆளுடை அரசு இல்லையா? திருநாவுக்கரசு. நாவின் மொழிக்கு இரையாகி, இறைனா எனது கடவுள், இந்த நாவிற்கே இரையாகிய அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையை அடையும் திருவோயுது என்று என்ன செஞ்சாரு? இவ்வளவு பெரிய சிறப்பா, இவ்வளவு பெரிய பட்டமா பெருமான் எனக்கா கொடுத்தாரு? நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? இருந்த இடத்துல விட நான் அடுத்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு என்னதாம பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி செய்த எனக்கா சொல்றாரு. சித்தம் திகழ் தீவினையே, என் சித்தத்துல கூட தீவினை வந்திருந்த காலத்திலே மாற்று சமயத்திற்கு, சமண சமயத்திற்கு சென்று பல்வேறு வகையிலே தீவினைகளை புரிந்து எனக்கா அடையும் திருவோ, எனக்கு இப்படிப்பட்ட புகழா இது என்று தெரிந்து அறியா, உண்மையை அறிய முடியாத அமைப்பில் ஒரு கலக்கத்தை நாவுக்கரசர் இருக்கிறார். ஏன்னா பெருமான் திருவருள் அத்தகைப்பட்டது. உடனே நினைச்சுக்கிட்டாராம், இவர் யாருன்னு நினைப்பாரு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? அவர் பாடல வருதுல்ல, நமக்கு தகுதி இல்லை இந்த பட்டம் கொடுக்கறதெல்லாம், அவ்வளவு சிறப்பெல்லாம் இல்லை. ஆனால் பெருமான் கொடுத்துருக்காருன்னா, பெருமான் யாரு? பெருந்தருணையாளர். அடியார்களுக்கு
தன்னை வணங்கியவர்களுக்கு யாராக இருந்தாலும் வரம்பில் இன்பமுடைய பெருமான் எண்ணற்றவை வழங்கக்கூடிய அந்தவன் கருணை திறந்தான் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தது. ஆமா ஆமா, அவன் தான் எதிர்த்து நின்ற ராவணனுக்கே அவர் செஞ்சான் இல்லையா, அவ எனக்கு கொடுக்காம இருப்பானான்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய அருளா திருநாவுக்கரசு பட்டமா என்று நினைத்து மகிழ்ந்தவரு, எனக்கெல்லாம் இது தகுதி இல்லையே, ஆனா பெருமான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் கருணை மிக்கவர். ஏனென்றால் அருள்பெற்ற ராவணன் இறைவனை எதிர்த்து நின்ற அந்த நிலையிலும் கூட மீண்டும் ஒரு கருணை செஞ்சார் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமான் எனக்கு கொடுப்பாரு, நிச்சயம் தருவார் என்றவர் பெரிய சொல்கிறார். அதைத்தான் சொல்றாரு, தெரிந்து அறியா உண்மை நிலை உணராத ராவணனுக்கு அருளும் கருணை திறமானாத மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே ஒரு முடிவு வந்துட்டார். பெருமான இறைவனை வணங்குவதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. தகுதி இல்லாத எனக்கு என்னை ஏற்றுக்கொண்டால், தகுதி இல்லாத எனக்கு திருநாவுக்கரசு பட்டம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமானை நான் வணங்குவதை தவிர வேற வழியே இல்லை. ஏனென்றால் தவறு செய்த ராவணனை கூட ஆட்கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். தெருண்டறியா அத்தன்மையினாய் ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து உண்மைத்தன்மை அறிந்து துதிப்பதுவே, பெருமானுடைய கருணை திறத்தை அறிந்து அவரை வழிபாடு செய்வதே வணங்குவதே என்னுடைய வேலை தவிர வேறு மேல் கொண்டு வணங்கினர் மெய்யுறவே. மீண்டும் என்ன செஞ்சிட்டாரு, டபக்கு கீழே விழுந்துட்டார். மெய்யுறவே இவ்வளவு பெரிய அருளை பெருமையினை எனக்கு சிறப்பு செய்த பெருமானுடைய கருணை திறத்தை நினைத்துதான் அவரை வழிபாடு செய்வதை தவிர வேறு எந்த வேலை எனக்கு கிடையாது என்ற அமைப்பிலே பெருமானை வழிபாடு செய்யக்கூடியதுதான் என்னுடைய வேலை என்று அமைப்பிலே மீண்டும் கீழே விழுந்து வணங்குகின்ற அமைப்பிலே பெருமானை வணங்குகிறார். ஆன்மீக அன்பர்களுக்கு முதற்க எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஜனனி நாராயணன். இறைவனை தேடி ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புத்தகம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தங்கவேல் மண்டபத்தை வச்சு வெளியிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா அந்த 3 மாவட்டங்களுக்கும் போய் திருவாசகம் முற்றுவதல் எங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அங்கே தான் சென்று நேரடியாக சிவனடியார்களை சந்தித்து அழைப்பு கொடுத்தேன். எண்ணற்ற சிவனடியார்கள் இன்னும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு அது அவ்வளோவா பழக்கம் இல்லை. இப்போ தான் எங்கெல்லாம் இதே மாதிரி பெரிய புராண நிகழ்ச்சி, திருவாசகம் முற்றுவதல், திருமுறைகள் வகுப்பு நடக்கும் அங்கெல்லாம் சென்று இந்த புக்கை கொடுத்து வந்துட்டுருக்கேன். இறைவனை தேடி ஆன்மாவின் பயணம் எதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது என்பது குறித்து உங்களுடன் சில வார்த்தைகள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமேரி மாவட்டமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச முதல்
காரணம் மதிப்பிற்குரிய நாடார் சமுதாய சொந்தங்கள் தான். இதை நான் பல இடங்களில் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஆற்றலும் அந்த வீரமும் தான் இன்னைக்கு இந்த இந்து சமுதாயம், இந்து சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலை தோங்கி அங்கங்கே இதேமாரி சொற்பொழிவுகள், ஆன்மீக கூட்டங்கள், ஆன்மீக சொந்தரங்குகள், ஆன்மீக சிந்தனைகள் பதறவிட்டிருக்குன்னா இந்த சமுதாயத்திற்கு பெரும்பான்மை பங்கு உண்டு. நான் அனைத்து இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். மாநில தலைவர் சிவபிரசாத் எம்ஆர் காந்தி அவர்களுடைய அண்ணன் பையன்தான். எதற்காக இறைவனை தேடி இந்த ஆன்மாவின் பயணம் என்கிற புத்தகத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். முதலில் இறைவன் நமக்கு தான் தெரியும், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன், நம்மை ஆட்சிப்பவன் இறைவன்.